கொடியே வஞ்சிக்குமே எனக்கு பழுத்த படியே மறையில் பரிமளமே பரிமளமே பரிமால் பரிமால் பரிமாலிமய பிடியே பிரம்மா பிரம்மா முதலாய தேவரை பெற்றோமே அடியே நிறந்திங்கு இனி பிறவாமல் இறந்திங்கினி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய அபிராமி அந்தாதி தொடரில் இன்றைக்கு நாம் 22வது பாடலை பார்க்க போகிறோம். நம்ம இதற்கு முந்தைய பதிவில் 21வது பாடலை பார்த்தோம். அந்த 21வது பாடலில் அம்பாளுடைய உருவத்தை அழகாக அபிராமிப்பட்டர் வர்ணித்த விதத்தை நாம் கண்டு வியந்தோம். அதில் கடைசியாக என்ன சொன்னான்னா, அம்பாளை 5 நிறங்களாக வர்ணித்தார். மஞ்சள், பச்சை, சிவப்பு, நீலம், வெண்மை அப்படின்னு 5 நிறங்களாக வர்ணிக்கும் போது கடைசியாக சொன்னது பசும் பொன் கொடியேன்னார். பச்சை நிறம் உள்ள கொடியேன்னார். அம்பாளுக்கு சியாமள வள்ளி அப்படின்னு பேர் இல்லையா. சியாமளம் அப்படின்னா பச்சை நிறம், வள்ளின்னா கொடி. பச்சை நிற கொடியை உடையவள் சியாமளவல்லி அப்படிங்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய பேர். அப்படி பசும்பொன் கொடியே அப்படின்னு போன 21வது பாடலிலே நிறுத்தினார். இன்றைக்கி மறுபடியும் அம்பாளுடைய வடிவங்களை அந்த சொன்னவர்களிருந்து தொடர்கிறார். முதல்ல கொடியேன்னு நிறுத்தினார் இல்லையா. இப்போ மறுபடியும் அம்பாளை கொடியே அப்படின்னு அழைத்து, அப்போ இந்த கொடின்னு சொல்லும்போது அந்த கொடியினுடைய அது எங்கே, அந்த கொடி எதில் இருக்கும், அந்த கொடியில் என்ன இருக்குன்னா ஒரு கொம்பு இருக்கும், ஒரு கிளை இருக்கும். அந்த கொம்பில் என்ன இருக்குன்னா அதில் ஒரு பூ இருக்கும், அந்த பூவில் காய் இருக்கும், அதில் மலர் இருக்கும், மலரில் மனம் இருக்கும், அதில் இந்த காய் பழுத்து பழமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு குரோனாலாஜிக்கலாக நடக்கக்கூடியது, ஆரம்பத்துலேருந்து தொடக்கும். அதை எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறாரு. இந்த பாட்டில் அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், இப்படி அம்பாளே நீ உன்னுடைய திறமைகளெல்லாம் சொல்லி உன்னுடைய பெருமை புகழெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு நீ ஒன்றே ஒன்று கொடுக்கணும். என்னை நீ ஆட்கொண்டு விட்டாய், அதாவது ஒரு ப்ரீமெச்சூராகவே நீ ஆட்கொண்டு விட்டாய்ங்கிறார். நான் எனக்கு தகுதி இல்லாத போதே என்னை நீ ஆட்கொண்டு விட்டாய். ஆனால் அது மட்டும் போராது, எனக்கு இனிமேல் பிறவாமை என்ற வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த வரத்தை நீ தர வேண்டும் அப்படிங்கிறது, இனி பிறவாத வரம் அருள வேண்டும் கேட்குறது தான் இந்த 22வது பாடல். அழகான பாடல். இந்த நம்ம பாடலை சொல்கிறோம், கேளுங்க. கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனி மால் இமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆட்கொள்ளே அப்படிங்கிறார். ரொம்ப எளிமையான பாட்டு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நீ வம்பாளின் இப்படிப்பட்ட கொடி போன்றவளே, நீ வேதத்தின் உருவமாக உள்ளவளே, நீ இமயமலையிலே பிறந்தவளே, நீ இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களுக்கும் பிரம்மன் முதலான்னு சொல்லிட்டார். தேவர் தாயானவளே, நான் அடியேன் இந்த பூவுலகிலே பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படின்னு இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலே கண்டு அவதிப்படுகிறேன். அதனால் எனக்கு இந்த மிருத்யுங்கிற இந்த மரணம் என்ற ஒரு கொடிய நிலையிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் பிறக்காமல் இருக்கணும். பிறவாமல் இறந்தால் தான் இரவாமை வரும். ஆகவே நான் மீண்டும் பிறவாமல் என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டு, அழகான பாட்டு. இப்போ கொடியேன்னு சொன்னார். கொடின்னா கொடி போன்றவளே அப்படின்னாரு. அப்புறம் இளவஞ்சி கொம்பேங்கிறார். இளவஞ்சி கொம்பேன்னா எளிமையான வஞ்சி கொம்பேங்கிறார். அந்த கொடியிலே உள்ள ஒரு
கொம்பு, அதனுடைய ஒரு இன்னொரு சின்ன கொடியிலே வந்து சின்னதாக இன்னொன்று ஒரு இல்லையா, அதுக்கு கொம்புன்னு பேர். எனக்கு வம்பே பழுத்தபடி, அவன் வம்பே பழுத்தபடின்னா ஒரு பழம் காய் இருக்குன்னு வச்சுங்க, காய் வந்து பழுக்கும். எப்படி பழுக்கம்னா தானாக பழுக்கும். ஆனால் இப்போ காய் பழுக்க வைக்கிறதில்ல, மாங்காயெல்லாம் இதை கெமிக்கலை வச்சு பழுக்க வைக்கிறாங்க. அது வந்து அதுதான் வம்பே பழுத்தபடிங்கிறாரு. எனக்கு வந்து பழுத்து முதிர்ச்சி அடையக்கூடிய நிலை என்னக்கும் வரல. ஆனால் எனக்கு அந்த நீயே வந்து என்னை ஒரு காலமில்லாத காலத்திலே ஒரு பழம் எப்படி தானாக பழுக்கிறதோ அது பழுக்க வைத்து விட்டாய். ஆனால் பழுக்காமல் போனால் வெம்பி போகிறதே நம்ம பழம்னு சொல்லுவாங்க. இது வெம்ப வைக்கவில்லை, என்னை பழுத்து வைத்து விட்டாய். நீ யாருன்னா மறையின் பரிமளமேங்கிறாரு. நீ இந்த கொடின்னா கொடியில் ஒரு மனம் இருக்கும் இல்லையா, பூக்கள் இருக்கும், அந்த மனம் வேதங்களின் மனமேங்கிறாரு. அப்புறம் பனிமால் இமயப்பிடிகை. பனிமால்னா இமயம்னா இமயமலை, பனிமால்னா பனி உருகின்ற இமயத்தில் உருக்கின்ற, பிடின்னா பெண் யானை. பெண் யானைன்னா எவ்வளோ கம்பீரமாக இருக்கும் நமக்கு தெரியும். அம்பாள் கம்பீரமாக பேரரசியாக அங்கே பார்வதியாக அங்கே பிறந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து பிரம்மன் முதலாகிய தேவரை பெற்ற அம்மைங்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தேவர்களிலே உயர்ந்தவர் பிரம்மா இல்லையா, பிரம்மன் வந்து படைப்பு கடவுள், அவரையே பெற்ற அம்மை, அவருக்கே நீ தாயானவளே, எனக்கு அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேங்க. இனிமேனு இந்த பிறவிலே இந்த புலோகத்தில் வந்து நான் பிறந்து இறந்து இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுபட்டு பிறவாமே என்ற வரத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இப்போ நம்ம இதை விளக்கமாக பார்ப்போம். இப்போ அம்பாள் வந்து அம்பாளை வந்து முதல் பாட்டில் பசும் பொன் கொடியேன்னு சொன்னார். அப்போ அந்த அந்த சொன்ன எண்ணம் அவருடைய இந்த பாட்டிலையும் அந்த உள்ளத்திலே எதிரொலிக்கிறது. அம்பாள் வந்து மென்மையான வடிவம் உண்டவள், கோமலாங்கி அப்படின்னு சொல்லுது இல்லையா லலிதா சஹஸ்ரநாமம். அப்புறம் அது இல்லாமல் லலிதா அப்படிங்கிறதே ஒரு மென்மைன்னு அர்த்தம். லலிதா பரமேசன் சொன்னாலே அதுவே ஒரு மென்மைன்னு அர்த்தம். சியாமளம் அப்படின்னா பச்சை நிறமுள்ள வள்ளி, சியாமள வள்ளின்னா பச்சை நிறமுள்ள கொடின்னு சொல்கிறார். அப்போ அம்பாள் வந்து ஒரு கொடி இருக்கும். இந்த கொடி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு தளர்ந்து அப்படியே மெலிந்து அப்படியே ஒரு நளினத்தோடு இருக்கும். அது மாதிரி அம்பாள் வந்து தளர்ந்து நெளிந்து இருக்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அவள் உயிர் கூட்டங்களுக்கு இறங்கி கருணையினால் நெகிழ்ச்சி. அம்பாள் வந்து நெகிழ்ந்திருப்பதே என்னன்னா ஜீவராசிகளுக்கு கருணை செய்வதற்காக அம்பாள் விழுந்து நிற்கிறாங்க. இன்னும் பின்னாடி சொல்ல போகிறாரு, பெண் யானைன்னு சொல்ல போகிறாரு. யானை கம்பீரமாக இருக்கும். அது வந்து அங்கே அரசியாக இருக்கும்போது கம்பீரமாக இருக்காங்க. இங்கே உயிர்களுக்கு இறங்கி கருணை செய்யும்போது அம்பாள் வந்து நெகிழ்ந்து விளங்குறார்கள். அப்படியே நெளிந்து நிகழ்ச்சினாலே அது கொடி வளையுது இல்லையா. இப்போ மரம் வந்து உறுதியாக தேக்க மரம் ஸ்டிஃபாக நிற்கும், ஒரு கொடி வந்து அப்படியே வளைஞ்சு நிற்கும். அந்த மாதிரி அதற்கு அம்பாள் வந்து தேக்கு போன்று திண்மையாக இருக்கிறாங்க. கருணை செய்யும்போது கொடி போல் நெகிழ்ந்தும் விளங்குறாங்க. அப்புறம் அதில் வந்து அதனால் அம்பாள் வந்து நிறைய கொடிகள் இருக்குது. எல்லா கொடிகளிலும் எல்லா வள்ளிகளிலும் சிறந்த கொடியாக இருக்காங்க. அதனால் வந்து அம்பாளை வந்து கொடியே அப்படின்னாரு. இப்போ இந்த கொடின்னு சொன்னால் என்ன கொடின்னு சொல்கிறதுன்னா இன்னும் பல கொடிகள் இருக்கு இல்லையா. நம்ம வந்து மலர் கொடிங்கிறோம், நெளிந்த கொடிங்கிறோம், உயர்ந்த கொடி, அதெல்லாம் ஒரு அடைமொழி கொடுக்காம வெறும் கொடியேன்னு சொன்னார். இல்லாட்டி ஒன்று வஞ்சி கொடியேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஆனால் சொல்ல போகிறாரு. ஆனால் முதல்ல கொடியேன்னு சொல்லிவிட்டு சரி வெறும் சும்மா அம்மா வந்து வெறும் தாயேன்னு சொல்லிவிட்டு உயர்ந்த தாயேன்னு சொல்கிறதுக்கும் தாயேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஆனால் ஒரு அடைமொழி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மரபை ஒட்டி கொடியில் வந்து சிறந்த கொடி வஞ்சிக்கொடி இல்லையா. வஞ்சிக்கொடி வந்து பெண்களுக்கு ஓமையாக சொல்லுவாங்க. வஞ்சுல வள்ளி போல் இருக்கிறாங்க இல்லையா. அம்பாள் வஞ்சுல வள்ளின்னா வஞ்சிக்கொடி போல் இருக்கிறாங்க. அதை வந்து இதை வந்து திருவாசகத்தில் கூட சொல்லுவார். மாணிக்கவாசகர் சொல்லுவார், கொடுக்கறி குன்றூரி தஞ்சுவித்தாய் வஞ்சி கொம்பினையே அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சிக்கொடின்னு அவரும் சொல்லுவார். அதனால் அம்பாள் வந்து மென்மையை அதிகமாக இருக்கும் அம்பிகை தன் பெரும் கருணையினால் ஆண்டு கொள்கிறாள். இந்த தன்னுடைய கருணையினாலே ஆண்டு கொள்வதனால் அம்பாள் மென்மையாக இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட கொடி போன்ற தாயே அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நீ வந்து அதனால் என்ன சொன்னாலும் இப்போ நான் வெறும் கொடின்னு சொல்ல மாட்டேன். இந்த கொடி நீ கொடி அந்த கொடியிலே உள்ள இளவஞ்சி கொம்புங்கிறார். அந்த கொடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொடி வந்து அல்லது நிறைய கொம்புகள் வரும் இல்லையா, பிரான்ச்சஸ் வரும். அந்த கொம்பே அப்படிங்கிறார். அதனால் அந்த கொம்பு இன்னும் மென்மையாக இருக்கும். கொடியே மென்மையாக இருக்கும், அந்த கொம்பு இன்னும் மென்மையாக இருக்கும். இப்படி எனக்கு இருக்கிற அம்பாள், இவ்வளோ மென்மையான அம்பாள் வந்து
எனக்கு என்னை ஆட்கொண்டு விட்டால், அது வந்து பல மொழியில் சொல்லியிருக்காரு. அம்பாள் என்னை ஆட்கொண்டதை அவர் தன்னுடைய ஆத்ம சமர்ப்பணத்திலே சொல்லியிருக்கிறது நமக்கு தெரியும். எனக்கு என்னை ஆட்கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறாரு. இன்னைக்கு தகுதியே கிடையாது, உன்னுடைய பெரும் கருணையினால் என்னை நீ ஆட்கொண்டாய் அப்படின்னாரு. அது வந்து மாணிக்கவாசகர் சொல்லுவார், யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான், எல்லாருக்கும் மேலே சிவபெருமானை சொல்லுவார், யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனே. நான் ரொம்ப பாட்டத்தில் இருக்கேன். யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய் எம்பெருமான் மற்ற அறியேன் செய்யும் வகைன்னு சொல்கிறார். அது மாதிரி எனக்கு வந்து நான் ரொம்ப தாழ்ந்தவனை என்னை உயர்த்தி வைத்தான்னு மாணிக்கா சொல்கிற மாதிரி அதே அபிராமிப்பட்ட இதே சொல்கிறாரு. பக்குவமில்லாத எனக்கு நீ அருள் செய்தாய். நான் வந்து ஒரு மரத்தில் ஒரு காய் இருக்குதுன்னா அந்த காய் உடனே பழமாகாது, மெல்ல மெல்ல பழுக்க வேண்டும், கனிய வேண்டும். அது மாதிரி கழுத்தால்தான் அது வந்து அந்த பருவத்திலே பழுத்தால்தான் அந்த கனி சுவையாக இருக்கும், அதுக்கும் மதிப்பும் உண்டு. அதே மாதிரி அன்பர்களின் தகுதிக்கு ஏற்றவாறே அம்பாளுடைய கருணை கிடைக்க வேண்டும். அது வந்து எல்லாரும் கிடைச்ச உடனே அம்பாளை நினச்ச உடனே எல்லாரும் கருணை வந்துடாது. அது அம்பாளையே நினைந்து உருகி அபிராமி பெற்ற மாதிரி எண்ணத்திலே இருந்தால் அவர்களுக்கு தான் அந்த கருணை பேரருணை கிடைக்கும், அந்த அருட்கருணை கிடைக்கும். அந்த அருட்கருணை கிடைத்தால்தான் அம்பாள் உன்னை ஆட்கொள்வாள். அதே மாதிரி எனக்கு வந்து நான் உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாகணுன்னாக்கா இந்த பிறவியில் முடியாது, உன்னையே நினைக்க வேண்டும். அதுக்கு எத்தனையோ பிறவிகள் எடுக்க வேண்டும். நம்ம எத்தனையோ பிறவிகள் மாணிக்கா சொல்ல, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி இப்படியே சொல்லிக்கிட்டே போவாங்க. அத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நாம் இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமாகுமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உன்னுடைய கருணைக்கு நான் பாத்திரமாக வேண்டும் என்றால் எத்தனையோ பிறவிகள் எடுக்க வேண்டும். இன்னும் நான் எடுக்கலை. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த அந்த கொடி போன்ற தாயே எனக்கு அந்த பக்குவத்தை நீ கொடுத்து விட்டாய். இது வந்து நான் இன்னும் அதற்கு தகுதி இல்லாதவன். எப்படி ஒரு முதிராத ஒரு காய் கனியாக வெம்பி போனதுன்னு நம்ம சொன்னால் கூட அது கனியாக முதிராத கனி எப்படி பழமாக ஆனதோ அதே போன்று ஒரு ஆன்மீக ஒரு அருள் முதிர்ச்சி இல்லாத என்னை நீ ஆட்கொண்டதினால் எனக்கு நீ ஆட்கொண்டு உன்னுடைய அருளுக்கு நான் பாத்திரமானேன் அப்படின்னு அது சொல்கிறாரு. இது வந்து காரணம் என்னன்னா இந்த பெரும் கருணைக்கு காரணம் அம்பாள் தான். அம்பாள் வந்து அதாவது காலமில்லாத காலத்திலே ஒரு பழம் பழுக்குதுன்னா அது கற்பக மரத்தில் பருக்குமா. அந்த கற்பக மரத்தில் பழம் காய்ச்ச உடனே பழம் ஆகிடுமா. ஆனால் கற்பகத்தையே படைத்தவள் தான் அம்பாள். அப்படிப்பட்ட உன்னுடைய கருணையினால் எனக்கும் உன்னுடைய அருட்கருணையை நான் பத்திரமானேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறாரு. எனக்கு வம்பே பழுத்தபடியேங்கிறார். எனக்கு வம்பே பழுத்தபடின்னா நிலையில்லாத, அதாவது தகுதி இல்லாத நிலையிலேயே நான் முதிர்ச்சி அடைந்து விட்டேங்கிறார். வம்பே படுத்தபடியே தகுதியே இல்லாத இன்னும் முதிர்ச்சி அடையாத நிலையிலே என்னை பழுக்க வைத்தாரே அப்படிங்கிறாரு. சரி, இப்போ வந்து அம்பாளை வந்து கொடினார், அப்புறம் கொம்புன்னார், அப்புறம் அது வந்து அது கொம்புங்கிறது பூ இருக்கும் இல்லையா. பூ வந்தால் அதில் வந்து காய் வரும், பிஞ்சு வரும், ஒரு காய் வரும், கனி வரும். இது இந்த கொம்பு அதில் வந்து பழுத்துடுச்சு. ஆனால் இந்த பலகாலம் காத்திருந்து பழுக்க வேண்டிய அந்த பழம் விரைவிலே பழுத்தது, அதை தான் வம்பன பழுத்தையே அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ இதை வந்து இது மாணிக்கவாசனும் திருவாசத்தில் சொல்லுவார். உம்பட்கு அரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்றணையேந்தனக்கு வம்பனப்பழுத்த குடி முழு தாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே. வம்பனப்பழுத்ததை வந்து திருவாசகத்திலையும் சொல்லுவார். அப்போ சொன்னாரையா, இப்போ வந்து என்னை பழுக்க வைத்தாய், என்னை பழுக்க வைத்த என் கனியின் உருவமே அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ வந்து கொடியேன்னாரு, இளவஞ்சி கொம்பேன்னாரு, எனக்கு வம்பே பழுத்தபடியே அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ போகிறோம். ஒரு கொடி இருக்குது, அழகான கொடி இருக்குது, அதில் இலை இருக்குது, கிளை இருக்குது, கொம்பு இருக்குது, மலர்கள் இருக்குது. அங்கே என்ன இருக்கும்? மனம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு மனம் இருக்குது. சரி, இந்த அம்பாள் மேலே ஒரு மனம் இருக்குது. என்ன மனம் இருக்குது அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு மனம் உண்டு இல்லையா? ரோஜாவுக்கு ஒரு மனம், மல்லிகைக்கு ஒரு மனம், ஒவ்வொரு எந்தெந்த செடிக்கு நம்ம போகிறோமோ அதற்கென்று தனிப்பட்ட ஒரு மனம் உண்டு. ஆனால் அம்பாள் மேலே இருக்கிற மனம் என்னன்னா மறையின் பரிமளமேங்கிறாரு. பரிமளம்னா வாசனை இல்லையா? என்ன வாசனைன்னா மறையின் பரிமளம், வேதத்தின் வாசமாக இருக்குது. ஏன்னா அம்பாள் வந்து வேத சுருவி, அம்பாள் வேதமே உருவானவள். அதனால் வந்து உன்னுடைய வேதமே உருவான உன் பக்கத்திலே வரும்போது என் வேதத்தின் மனம் உண்மையிலே வீசுகிறது. அதுதான் மறையின் பரிமளமேன்னாரு. மறை
வேதமே பரிமளமாக இருக்கின்ற தாயே அப்படின்னு சொன்னார். இப்படி இருக்கிற அம்பாளுடைய கருணையினால் அம்பாள் எத்தனையோ திருவிளையாடல்கள் பண்ணுறாங்க. சிவபெருமான் 64 பண்ணார், அம்பாளும் அது நமக்கு தெரிஞ்ச 64 செய்யாமல் ஆயிரக்கணக்கில் இருக்கும். அம்பாளும் பல திருவிளையாடல்கள் பண்ணியிருக்காங்க. அம்பாள் யாருன்னு கேட்டால் இந்த பிரபஞ்சத்தின் தாய். இது லலிதா சாசனம் முதல் நாமாவளி ஓம் ஸ்ரீ மாதாங்கிறது. அனைத்துக்கும் தாயானவள். அவளுக்கு அதில் அப்படிப்பட்ட அம்பாள் பிரபஞ்சத்துக்கே தாயான அம்பாள் எல்லாரையும் படைக்கிறது. யாரை படைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரமகீட ஜனனி அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு நாமம் இருக்குல்ல லலிதா சாஸ்திரத்தில், ஆப்ரமகீட ஜனனி. ஆப்ரம்மகீட ஜனனி. பிரம்மன்னா பிரம்மன் முதற்கொண்டு கடைநிலே வரைக்கும் ஒரு செல் தாவரம் வரைக்கும் ஒரு அமீபான்னு வச்சுக்கலாம், அந்த அனைத்தையும் அம்பாள் தான் படிக்கிறாங்க. பிரம்ம கீட ஜனனி அப்படின்னு அப்படிப்பட்ட தாயான இந்த பெரும் கருணை தாய் ஒரு மானிடனுக்கு மகளாக பிறக்கிறாங்க. எங்கன்னா இமயமலையிலே பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து அங்கே அந்த பர்வத மலையை ஆட்கொள்கிறாங்க. அப்போ தான் அதனால் அம்பாள் அங்கே பிறந்ததுனால அம்பாளுக்கு என்ன ஹேமாவதி, கிரிஜா, பர்வதவர்த்தினி, பார்வதி, மலைமகள் அப்படின்னு எல்லா பேரும் இருக்குது. அத்தனை நாமங்களும் அம்பாள் பர்வதராஜனின் மகளாக பிறந்ததை குறிக்கிறோம். அப்போ அந்த மலை எப்படின்னா மிகுந்த பனி படர்ந்த மலை, பெரிய மலை, உலகத்திலே பெரிய மலை இமயமலை எல்லாருக்கும் தெரியும். அதனால் பனிமால் இமயம் அப்படிங்கிறாரு. பனிமால் இமயத்தில் அங்கே அங்கே பிறந்தீங்க, அங்கே எப்படி இருக்கீங்கன்னா பனிமால் இமய பிடியேங்கிறாரு. பிடின்னா என்ன? பெண் யானை இல்லையா? ஆண் யானைக்கு களிரும்பாங்க, பெண் யானைக்கு பிடியும்பாங்க. இந்த இமயமலையிலேயே பிடி யானை போல இருக்கின்ற தாய். இந்த யானைனாக்கா உருவத்துக்கு மட்டும் இல்லைங்க, யானைக்கு ஒரு கம்பீரம் உண்டு. அதுவும் பெண் யானைக்கு ஒரு பெரிய கம்பீரம் உண்டு. அந்த கம்பீரத்தோடு இருக்கின்ற தாயே, அந்த இமயமலையிலே அந்த இமயவானுக்கு மகளாக பிறந்து உன்னுடைய ஆட்சி செய்கின்ற தாயே, மலையரசனின் புதல்வியாக வளர்ந்து அது எதை காட்டுதுன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தின் தாய் ஒரு சாதாரண மனிதனுக்கு மகளாக பிறந்து அங்கே அந்த நாட்டை ஆண்டது அவளுடைய எளிமையை காட்டுகிறது இல்லையா? அப்போ அம்மா இது ஆப்ரமகீட ஜனனின்னு அனைத்திற்கும் தாயாக இருந்த அந்த தாயே ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு மகளாக பிறந்தா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நீ பிடியே மலையிலே பெண் யானை போன்று மேலத்திலே உலகுகின்ற தாயே, பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மைங்கிறார். அதுதான் நம்ம பிரம்மகீட ஜனனின்னு சொன்னோம் இல்லையா சான்ஸ்கிரிட்டில், அதுதான் பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மைங்கிறாரு. பிரம்மா முதற்கொண்டு அனைத்து தேவர்களுக்கும் நீயே அம்மை, பெற்றவர்கள் நீ தான் அம்மே, அப்படிப்பட்ட தாயே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அது சொல்கிறாரு. இதுக்கு பிரம்மருக்கு அம்மனை அப்படின்னு இந்த தக்கையாக பரணியில் அதை பற்றி ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குங்க. அப்போ இதுக்காக இப்போ இந்த மாதிரி இப்போ இது வரைக்கும் அம்பாளுடைய பழைய புகழை கூறி மகிழ்ந்தார். எல்லாம் சொன்னார் இல்லையா? குடியின்னார், அந்த மனத்தை சொன்னார், எல்லாருக்கும் தாயின்னு சொன்னார், என்னை பழுக்க வைத்ததை சொன்னார், எல்லாம் சொன்னவர் ஒரு கடைசியில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். யூஸ்வலாக என்ன கொடுனாக்கா எல்லாருக்கும் நான் முதலே சொன்னேன், வேண்டுதல் என்ன வைக்கணும்னா வேண்டும் பிறவாமை. அது திருவள்ளுவர் சொல்கிறார். நம்ம ஏதாவது கடவுள்கிட்ட போய் வேண்டணும்னு சொன்னால் பிறவாமை வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். நான் பிறவாமை இருந்தால்தான் இரவாமை வரும். ஆனால் பிறப்பறுத்தால் நம் மரணத்தை வெல்லலாம். அதனால் ஏன்னா பிறவியே தான் பல துன்பங்களுக்கும் காரணம். இப்போ பிறவியை அகன்று விட்டால் மாறாத பேரின்ப வாழ்வை அடைந்து நாம் இறைவனுடன் ஒன்றாக கலந்து விடலாம். நம்ம அத்வைத தத்துவப்படி இறைவனோடு ஒன்றாகி விடுவோம். அப்போ இந்த சரீரத்தை உதறி இறந்த பிறகு இங்கே மறுபடியும் வேற ஒரு உருவத்தில் பிறக்கக்கூடாது. இந்த பிறப்பு எதனால் வருதுன்னா நம்முடைய கர்மாவினால் வருகிறது. நம்ம 3 கர்மா இருக்கேன் இல்லையா? ஆகமி கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. இந்த 3 கர்மாக்களின் விளைவாக எனக்கு பிறப்பு வருது. ஆனால் இந்த கர்மாக்களை நீ அழிக்க வேண்டும். அதன் மூலமாக எனக்கு மீண்டும் பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும். அது அடுத்த பாயிண்ட்டு. நீ பிறந்து விட்டாலும் உன்னை பிறவாமை வேண்டும். மீண்டும் அப்படி மீறி பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் பிறக்கவே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதனால் அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் என்னை ஆண்டு கொள் அப்படிங்கிறார். அதனால் மீண்டும் நான் பிறந்து இங்கே இந்த உலகத்தில் உழலாமல் என்னை நீ ஆண்டு கொள்வாயே அப்படின்னு சொல்கிறாரு. அதான் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு பம்பே பழித்தபடியே மறையின் பரிமளமே
பனிமால் இமய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து என்னை ஆட்கொள்ளே அப்படின்னு சொல்லி அழகாக முடிக்கிறாரு. அதனால் நான் உன்னுடைய அடியே பற்றுக்கோடாக கொண்டவன். அதனால் எனக்கு வேண்டியதென்னம் யாரிடம் சொல்லுவது, உன்னிடமே விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இப்பொழுதே பிறந்து விட்டேன், இந்த உடம்பை எப்படி விட்டு நான் போகத்தான் போகிறேன். அப்படி இறந்து விட்டால் மீண்டும் உலகில் வந்து பிறக்கக்கூடாது. அந்த நிலை வர வேண்டுமென்றால் என்னுடைய முயற்சி பயன்படாது. நீ எளியனிடத்தில் கருணை பூண்டு நீயே என்னிடம் வந்து என்னை நீ ஆட்கொண்டு நாம் புரிய வேண்டும். நீ ஆண்டு கொள்ளாவிட்டாலும் யமனுடைய வாதனையையும் பிறப்பு துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதனால் இனிமேல் நான் பிறவாத நிலையம் பெரும்படியாக நீ என்பால் எழுந்தருளி என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆட்கொண்டால் அப்பால் பிறவி இல்லை அப்படின்னு இந்த பிரார்த்தனையை தான் இந்த பாட்டில் சொல்கிறாரு. அதனால் இந்த அழகான பாட்டை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இது அவருடைய வெளிப்பாடு. இதெல்லாம் நீ ஆட்கொண்டு விட்டாயங்கிறாரு. அப்புறம் பிறவாமல் வர வேணும்னு அதையும் கேட்குறாரு. பெற்றதை நினைத்து மகிழ்கிறார், பெற வேண்டியதை வேண்டியும் கேட்டுக்கொள்கிறார். இதுதான் அபிராமிப்பட்டவருடைய அந்த அன்பின் வெளிப்பாடு, ஆத்ம சமர்ப்பணம். இதோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் 23வது பாடலை பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் அம்பாளின் பேரொரு கருணையும் பரமேஸ்வரன் கடாட்சமும் குறையில்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.